ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ட்ராவல் கைடன்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் நிறைய இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எந்த கண்ட்ரிக்கோ இல்லை ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊர்களுக்கோ இல்லாட்டி ஸ்டேட்டோ டு ஸ்டேட்டுக்கோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 5 விஷயம் இருக்குது. முதல்ல நம்ம போகக்கூடிய இடத்த டிசைட் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிடணும். டிக்கெட்டு, இங்கே நம்ம இடத்துலேருந்து அங்கே போகிற டிக்கெட்டு, திரும்பி வர டிக்கெட்டு, புக்கிங், அந்த டிக்கெட்டை புக் பண்ணுறது, எப்போ புக் பண்ணால் எவ்வளோ காஸ்ட்டில், கொஞ்சம் குறைஞ்ச காஸ்ட்டில் சீப்பில் கிடைக்குங்கிறத பார்த்து வச்சுக்கிடணும். அப்புறம் எந்த டைமில் அந்த இடத்துக்கு போனால் வெதருக்கு எப்படி சேஞ்சஸாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடணும். அப்புறம் அந்த இடத்துல தங்கதாக இருந்தால் நம்ம அக்காமடேஷன், அங்கே ஹோட்டலில் தங்கதாக இருந்தால் அதுக்குள்ளே புக்கிங்கும் பார்த்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுட்டு எப்படி இருக்குன்னையும் பார்க்கணும். இப்போ ஃபுட்டு சில இடத்துலலாம் வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்காது. ஜப்பான்லலாம் ரொம்ப கஷ்டம் வெஜிடேரியன் கிடைக்க. 1-2 ஸ்டால் தான் உண்டு. அந்த மாதிரி இடங்களுக்கெலாம் போகும்போது வெஜிடேரியன் ஃபுட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் வச்சு கொண்டு போகிறது, இல்லாட்டி ரெடி மிக்ஸ் கொண்டு போகிறது, ரெடியாட்டு நம்ம பவுடர், வீட்டிலே பண்ணக்கூடிய புளிக்குழம்பு, இதெல்லாம் வச்சு செய்து வச்சுக்கிடலாம். புளியோதரை, லெமன் ரைஸ், அதெல்லாம் அதுக்குள்ளே பொடியை தயார் பண்ணி வச்சு கொண்டு போகலாம். அந்த மாதிரியாக பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு அது உதவும், அந்த மாதிரி ரெடி பண்ணி போகிறது. அப்புறம் அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் நம்ம கொண்டு போனோன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே நம்ம ஏன்னா அங்கே உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் கல்ச்சுரல் ட்ரெஸ்ஸும் இருக்கும். அது நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்காது. கொஞ்சம் கிடைக்கிறது நமக்கு ஃபிட்டிங் படி கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சுக்கிறதுல தப்பில்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் என்ன ஐட்டம் முதல்ல முக்கியமாக எந்தெந்த இடம் பார்க்கணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்டேட்டோ போகும்போது அந்த இடத்துல என்னென்ன மெயினாக இருக்குது, எவ்வளோ நேரம் ட்ராவல் இருக்குது, அங்கே அந்த இடத்துல எத்தனையோ ஒரு நாள் கவர் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு வர காஸ்ட் எல்லாம் நம்ம டோட்டலாக பிளான் பண்ணி வச்சுக்கிடணும். அந்த இடத்துல உள்ள பார்க்க வேண்டிய இடத்தையும் பிளான் பண்ணி வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஷாப்பிங் பண்ணால் என்ன மெயினாக அந்த இடத்துல ஃபேமஸ்ன்னு பார்த்து வச்சுக்கணும். நம்ம போகிற இடத்துல உள்ள அதில் ட்ராவல் பண்ணும்போது டாக்ஸியாக, காரா, இல்லாட்டி ட்ரெயினாக எது சீப்பாக இருக்குங்கிறத நாலேஜ் நம்ம போன ஒரு நாளில் நம்ம கேதர் பண்ண முடியும். அதுக்கு தக்கன நம்ம பெரும்பாலான இடத்துல காரும் ட்ரெயினும்